ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். 1 யோவான் 5:14. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் இன்றைய நாட்களில் வாழ்கின்ற அநேக தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் கேட்கின்ற காரியங்களை நினைக்கும்போது அது மிகவும் மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. இந்த வேதவசனம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை அவர் நமக்கு என்ன பண்ணுறாரா, செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் தனக்காக கேட்டாங்க, தனக்காக ஜெபிச்சாங்க அப்படின்ற காரியங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது அது குறைவாக தான் இருக்கும். அநேக நேரங்களில் வேதத்தில் ஜெபித்தவர்கள், வேதத்தில் ஆண்டவரை நோக்கி ஒரு சில காரியங்களை கேட்டவர்கள் எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்தின்படியும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தான் கேட்டாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை வேணும். ஏன் அவர் அந்த குழந்தை வேணும்? அவருக்காக மாத்திரம் அல்லாமல் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக அவர் கேட்டார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நாம் ஆண்டவர் கேட்க சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆண்டவர்கிட்ட நமக்காக தான் கேட்குறோம். எனக்காக ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்க, நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் திருமணமானோன்னே பிள்ளைங்க பிறந்தோன்னே பேர பிள்ளைங்களுக்கு, இப்படியே தான் நம்ம ஜெப வாழ்க்கை இருக்கிறது. அவங்க நம்மை சார்ந்து, நம்முடைய குடும்பத்தை சார்ந்து, நம்முடைய பிள்ளைகளை சார்ந்து நம்ம எப்பொழுதும் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் வியாதிக்காகவும், பொருளுக்காகவும், இதுக்காகவும், அதுக்காகவும் இப்படியே நம்மளுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டுன்னு இருக்கிறோம். ஆனால் எப்பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிப்போம். ஜெபம் என்பது ஒரு அழகான ஒரு காரியம். அந்த ஜெபம் நம்ம செய்யும்பொழுது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நம்ம ஜெபிக்கும்போது, தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நம்ம கேட்கும்போது தேவன் அவைகளை அருள ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம், உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் எதை கேட்டாலும் அதை நீங்கள் தருவீங்க என்று சொல்லிட்டுறீங்க ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியாக ஆண்டவரே, எங்களுடைய சுயமாய் ஆண்டவரே நாங்கள் கேட்காமல் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவர் அநேக காரியங்களை நாங்கள் ஜெபத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.